News sponsored by Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, Arupadai Veedu Medical College and Hospital Campus, Puducherry. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800-309-3332. விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி. வயது வரம்பு இல்லை. 16 வயது உள்ளவர்கள் முதல் எங்கள் பயிற்சி வகுப்பில் சேரலாம். அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி, பிம்ஸ் மருத்துவமனை பின்புறம், கனகச்செட்டிக்குளம், புதுச்சேரி. செல் 9655849859 மற்றும் 9566631324. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் சர்வதேச யோகா தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை சிறைவாசிகள் உள்ளனர். இவர்களுக்கு தினமும் காலையில் யோகா பயிற்சி அளிக்கப்படுகின்றது. தற்பொழுது சிறையில் சர்வதேச யோகா தின விழாவை சிறப்பாக கொண்டாட ஐஜி ரவிதீப் சிங் சாகர் உத்தரவிட்டார். இதன் காரணமாக யோகா கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டது. இதில் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் டாக்டர் கிருஷ்ணவர்மா, துரோப் மற்றும் ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டியை சேர்ந்த உறுப்பினர் ஸ்ரீனிவாச மூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் கிருஷ்ணவர்மா பேசுகையில், யோகா என்பது உடல், மனம், அறிவு, உணர்வு மற்றும் ஆன்மீக அம்சங்களை ஒருங்கிணைக்கும் ஒரு பயிற்சியாகும். ஒருவன் யோகா பயிற்சியில் ஈடுபடுவதன் மூலம் மனம் தெளிவடைகின்றது. அதனால் குற்ற சம்பவங்களில் ஈடுபடாமல் ஒழுக்கமாக இருக்கின்றனர். எனவே சிறைவாசிகள் தொடர்ந்து யோகாவை கற்பதன் மூலம் சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதராக மாறுவார்கள் என்று கூறினார். மேலும் துரோப் குழுவினரின் மைம் நிகழ்ச்சியும் மற்றும் சிறைவாசிகளின் யோகா நாட்டியமும் நடைபெற்றது. இறுதியில் சிறப்பாக யோகாசன பயிற்சியில் ஈடுபட்ட சிறைவாசிகளுக்கு பரிசளிப்பும் நடைபெற்றது. மதுரையில் இன்று ஜூன் 22ஆம் தேதி நடைபெறும் முருகன் பக்தர்கள் மாநாட்டிற்கு பாகூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து செல்லும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், இந்து முன்னணி நிர்வாகிகள் மற்றும் முருக பக்தர்களை ரீகன் ஜான்குமார் அவர்கள் வழி அனுப்பி வைத்தார். திருவள்ளுவர் கலைக்கூடம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஓடும் ரயிலில் ஓவிய போட்டி நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் இன்று புதுச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து விழுப்புரம் செல்லும் பயணிகள் ரயிலில் ஓவிய போட்டி நடைபெற்றது. இந்த ஓடும் ரயிலில் ஓவிய போட்டி நிகழ்ச்சியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வி. ராமலிங்கம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த ஓவிய போட்டியில் 6 பள்ளிகளை சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஓடும் ரயிலில் ஓவியம் வரைந்தனர். இதில் பாரத பிரதமர் அவர்களின் தூய்மை இந்தியா திட்டத்தின் தலைப்பில் விழிப்புணர்வு ஓவியங்களை மாணவ செல்வங்கள் வரைந்தனர். இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை புதுவை திருவள்ளுவர் கலைக்கூடத்தின் துணைத் தலைவர் கோவிந்தராஜன், செயலாளரும் ஓவிய ஆசிரியருமான சிவகுமார் மற்றும் ஜெயஹரி அலமேலு பெஞ்சமின் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் தொகுதியின் அவைத்தலைவர் ஜலால் என்கின்ற ஹனீஃப் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு வில்லியனூர் திராவிட முன்னேற்றக் கழக அலுவலகத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வம், ஆதி திராவிடர் அணி செல்வம் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தொகுதி செயற்குழு உறுப்பினர் அக்பர், விளை செயலாளர் வெங்கடேசன், ஆதி திராவிடர் பிரிவு மாநில துணை அமைப்பாளர் காளி, முருகேசன், காசிநாதன், சரபூதன், சீனமோகன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் தனது பிறந்தநாளை தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடினர். தனது இல்லத்தில் பிறந்தநாளை கொண்டாடிய கோபாலகிருஷ்ணனுக்கு திமுக மாநில அமைப்பாளர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கனடே, செந்தில்குமார், சம்பத் ஆகியோர் நேரில் சென்று சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக புடவைகள் மற்றும் உணவுகள் என நலத்திட்ட உதவிகளை திமுக மாநில அமைப்பாளர் சிவா வழங்கினார். பிறந்தநாள் கொண்டாடிய கோபாலகிருஷ்ணனுக்கு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளர் கோவிந்தன், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, தொகுதி செயலாளர் சீதாராமன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர், மாநில பொதுக்குழு உறுப்பினர் வீராம்பட்டினம் சக்திவேல், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் சங்கர், கதிர்காமம் தொகுதி திமுக பொறுப்பாளர் வடிவேலு உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சார்ந்த ஏராளமான நிர்வாகிகள் நேரில் சென்று சால்வை அணிவித்து பூங்கொத்துகள் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் கணேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதுச்சேரி வளாகத்தில் அமைந்துள்ள அனைத்து கல்லூரியினரும் இணைந்து மணப்பட்டு கடற்கரையில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்களும் பேராசிரியர்களும் இணைந்து யோகா சங்கமம் மேற்கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி வரை மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். கல்லூரியின் பேராசிரியர் மற்றும் டீன் டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் அறிவுரையின்படி கல்லூரியின் இயக்குநர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் அவர்களின் வழிகாட்டலின்படி கல்லூரியை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் கல்லூரியை சார்ந்த உதவி பேராசிரியர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் பங்கேற்புக்கான ஏற்பாட்டினை நிர்வாக அதிகாரி சந்திரு, நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் கல்லூரியின் யோகா ஒருங்கிணைப்பாளர்கள் செய்திருந்தனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் 51வது பிறந்தநாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கிணங்கு மாநில செயலாளர் சரவணன் அவர்கள் வழிகாட்டியபடி புதுச்சேரி மாநில உருளையன்பேட்டை தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக தொகுதி நிர்வாகிகள் முகேஷ் மற்றும் கோவிந்தன் அவர்களின் ஏற்பாட்டில் இன்று மணிமேகலை பள்ளி அருகில் 200 நபர்களுக்கு சர்க்கரை மற்றும் லட்டு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி இளைஞரணி நிர்வாகி பிரான்சிஸ் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை கலை நிர்வாகிகள் நாகராஜ், சதீஷ், மௌலி, நஞ்சன், சுரேஷ், அருள், கார்த்திக், வினோத், அரவிந்த், மணி, ரிஷி, தினேஷ், பாலா, பவித்ரன், லாரன்ஸ், மணி, வினோத் மற்றும் கழக தோழர்கள், தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி காலப்பட்டு ஸ்ரீ கமல சாய்பாபா ஆலயம், ஸ்ரீ சீரடி சாய்பாபா பிரார்த்தனை மண்டபம் 23வது ஆண்டு விழா மற்றும் 108 கலசபிஷேக விழா கொடியேற்றத்துடன் 19ஆம் தேதி துவங்கியது. தொடர்ந்து ஸ்ரீ கமல சாய்பாபாவிற்கு ஆரத்தி, அன்னதானம் மற்றும் கோபூஜை நடைபெற்றது. மேலும் வடக பூஜை, சுவாசனி பூஜை, கன்யா பூஜை, அமங்கலி பூஜை, தம்பதி பூஜை, குரு பூஜை, தொடர்ந்து முதற்கால யாகசாலை பூஜை, தேவதா அனுங்கை, விக்னேஸ்வர பூஜை மற்றும் 2ஆம் நிலை கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து கடம்புறப்பாடு 108 கலசாபிஷேகம் நடைபெற்றது. இதில் மித்திரலான சாய்பாபா பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீ கமல சாய்பாபாவிற்கு ஆரத்தி மற்றும் அன்னதானங்கள் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அருணை பொறியியல் கல்லூரி முதல்வர் இளஞ்செழியன், திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள அருணை பொறியியல் கல்லூரி 1933ஆம் ஆண்டு துவக்கப்பட்டு தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளாக
சிறந்த கல்வி நிறுவனமாக செயல்பட்டு வருகின்றது என்றும் அருணை பொறியியல் கல்லூரியில் 12க்கும் மேற்பட்ட இளங்கலை பாடப்பிரிவுகளிலும் மற்றும் 6 முதுகலை பாடப்பிரிவுகளின் கீழ் மாணவ மாணவியர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். அருணை பொறியியல் கல்லூரியில் கல்வி பயின்ற 15,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் உயர் பதவிகளில் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் பலர் சிறு தொழில் நிறுவனங்களை உருவாக்கி அதில் பலருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக கூறியவர், திருவண்ணாமலை மட்டுமின்றி வேலூர், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி மற்றும் தென் மாவட்டங்களில் இருந்து மாணவர்கள் இக்கல்லூரியில் கல்வி கற்பதாகவும், அருணை பொறியியல் கல்லூரி 1993ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற கல்லூரியாகவும் மற்றும் 2024-25ஆம் ஆண்டு கல்வி ஆண்டு முதல் UGC வழிகாட்டுதலின்படி தன்னாட்சி கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அருணை பொறியியல் கல்லூரி தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சிலால் NAC A கிரேட் தர சான்றிதழ் பெற்றுள்ளது. மேலும் 5 பாடப்பிரிவுகளுக்கு NBA அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். இங்கு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய தரமான கல்வி கற்பிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கல்லூரி பதிவாளர் சத்யசீலன், பயோடெக் துறை தலைவர் பிரவீன், PRO சாந்தகுமார் ஆகியோர் செய்திருந்தனர். இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். Vinayaka Missions Research Foundation deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation deemed to be University. For admission, call toll free 1800-309-3332. சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி. வயது வரம்பு இல்லை. 16 வயது உள்ளவர்கள் முதல் எங்கள் பயிற்சி வகுப்பில் சேரலாம். அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி, பிம்ஸ் மருத்துவமனை பின்புறம், கனகச்செட்டிக்குளம், புதுச்சேரி. செல் 9655849859 மற்றும் 9566631324. சர்வதேச யோகா தின விழா புதுச்சேரி ஸ்ரீ கம்பளிசாமி மடத்தில் நடைபெற்ற தி ஸ்கூல் ஆஃப் யோகா சிகிச்சை, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சலடோஜெனசிஸ் மற்றும் காம்ப்ளிமெண்டரி மெடிசன், ஸ்ரீ பாலாஜி வித்யாபீட், ஆயுஷ் அமைச்சகம், மத்திய ஆராய்ச்சி யோகா மற்றும் இயற்கை மையம் இணைந்து யோகா செயல்முறை பயிற்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக பேராசிரியர் பிஸ்வாஸ், துணைவேந்தர் ஸ்ரீ பாலாஜி வித்யாபீட், யோகா சாரணி மீனாட்சி தேவி பவனானி ஆனந்த ஆசிரமம் கலந்து கொண்டார்கள். பேராசிரியர் ஸ்ரீனிவாசன், பதிவாளர் ஸ்ரீ பாலாஜி வித்யாபீட் வரவேற்றார். பேராசிரியர் ஆனந்த பாலயோகி பவனானி, இயக்குனர் ISCM ஸ்ரீ பாலாஜி வித்யாபீட் முன்னிலை வகித்து யோகா செயல்முறை விளக்கினார். டாக்டர் மதன் மோகன், இந்தியன் யோகா சங்கம், உத்ரேஸ்வர், இந்தியன் யோகா சங்கம், டாக்டர் வர்மா ஆகியோர் வாழ்த்தினார்கள். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் மற்றும் பெரியவர்களின் யோகாசன செயல்முறை பயிற்சி நடைபெற்றது. சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்கம், ஆனந்த ஆசிரமம், யோகாஞ்சலி நாட்டியாலயம், கீதாஞ்சலி யோகா சென்டர், இன்ஸ்டிடியூட் ஆஃப் சலடோஜெனசிஸ், சுவாமி விவேகானந்தா யோகா சென்டர் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்க துணைத் தலைவர் தேவசேனா பவனானி, சங்க செயலாளர் தயாநிதி, சங்க பொருளாளர் சண்முகம், மூத்த துணைத் தலைவர் கஜேந்திரன், சங்க உறுப்பினர் லலிதா சண்முகம், டாக்டர் செல்வநாதன், செந்தில்குமார் மற்றும் ஜான் பீட்டர் கலந்து கொண்டார்கள். யோகா ஆசிரியர் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் முடிவில் சங்க துணை செயலாளர் டாக்டர் பாலாஜி நன்றி கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழ் திரை உலகின் முன்னணி நடிகருமான விஜயின் 51வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நவீன கார்டன் பகுதியில் நடைபெற்றது. அகில இந்திய பொதுச் செயலாளர் புஷியானின் ஆலோசனைப்படி நெல்லித்தோப்பு தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஹேமேஷ் மற்றும் மகேஷ்குமார் ஏற்பாட்டில் சுமார் 200க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அசைவ பிரியாணி, இனிப்புகள் மற்றும் நீர்மோர் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் செந்தில் மற்றும் இளைஞரணி செந்தில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் அருண், சுந்தர், கார்த்திக், நந்தோ, லோகேஷ், சார்லஸ், கமலேஷ், சக்திஹரி, வினோத், மணி, ரிஷி பாலா, பவித்ரன், லாரன்ஸ், மரே, வினோத் உட்பட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள்.
பாட்டாளி மக்கள் கட்சி கடலூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் கோபிநாத் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது அவர் கூறுகையில், பாமகவில் எந்த குழப்பமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. பாமகவில் குழப்பங்களை ஏற்படுத்த திமுகவால் முடியாது. புரிதல் இல்லாமல் தற்பொழுது அனைத்தும் நடைபெறுகின்றது. வன்னியர் சங்கமும் வன்னியர் சங்க தலைவரான நானும் எப்பொழுதும் பாமக நிறுவனர் ராமதாஸ் பின் எப்பொழுதும் இருக்கின்றோம் என்று அருள்மொழி தெரிவித்தார். ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகாரில் மகளிர் மாநாடு நடைபெறுகின்றது. இதற்கு மகளிர் அனைவரும் வர வேண்டும். இந்த மாநாட்டின் மூலம் வன்னிய இளைஞர்களின் போராட்டத்திற்கு விடை கொடு என வன்னிய தாயை கேட்கின்றோம். அன்புமணி அவர்கள் ராமதாஸ் பிறந்தநாள் அன்று உரிமை மீட்பு நடைபயணம் மேற்கொள்கின்றார். அது பற்றி உங்கள் கருத்து என்ற கேள்விக்கு பதிலளித்த அருள்மொழி, அது அவரது விருப்பம் என்று பதிலளித்தார். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் அவர்களால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் வடக்கு ஜெகன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். கடலூர் நூலக வாசகர் வட்டத்தின் சார்பாக கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை விலை நூலகத்தின் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. கவியரசு கண்ணதாசன் 98வது பிறந்தநாள் விழா, படத்திறப்பு, கவியரங்கம், கருத்தரங்கம், 10ஆம் வகுப்பில் மாநிலவில் 3ஆம் இடம் பிடித்த விக்னேஸ்வரன் விருது வழங்கும் விழா, பணி ஓய்வு பெற்றது, பாராட்டு விழா ஆகியவை நடைபெற்றது. கிளை நூலக வாசக வட்டத்தின் தலைவர் கவிஞர் சிங்காரம் தலைமை தாங்கினர். ஆலோசகர்கள் மருத்துவர் கேசவன், முத்துக்குமரன், பேராசிரியர் ஜானகி ராஜா, இளங்கோ ஆகியோர் முன்னிலை வகித்தனர். செயலாளர் சுந்தர வடிவேலு வரவேற்புரையாற்றினர். கண்ணதாசன் திருவள்ளுவர் படத்திற்கு கடலூர் மாவட்ட கல்வி அலுவலர் நேர்முக உதவியாளர் தியாகராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கவியரசர் கண்ணதாசன் குறித்த கவியரங்கத்தில் கவி மனோ, குறிஞ்சி, ரவி, பழ ஆறுமுகம், பிரபாகரன், இளங்கோவன், நல்லத்தம்பி, கலைசெல்வி ஆகியோர் பேசினார்கள். கண்ணதாசனும் கடவுளும் என்ற தலைப்பில் பாவலர் சண்முக சுந்தரம் கருத்தரங்கில் சிறப்புரையாற்றினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, Arubadai Veedu Medical College and Hospital Campus, Puducherry. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800-309-3332. விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி. வயது வரம்பு இல்லை. 16 வயது உள்ளவர்கள் முதல் எங்கள் பயிற்சி வகுப்பில் சேரலாம். அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி, பிம்ஸ் மருத்துவமனை பின்புறம், கனகச்செட்டிக்குளம், புதுச்சேரி. செல் 9655849859 மற்றும் 9566631324.